இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் அந்த தொகுதிக்கே சம்பந்தமில்லாத ஒருவர் சென்னையிலிருந்து வந்து நின்று வெற்றி பெறுகிறார். ஆனால் அந்த தொகுதிக்காக, அந்த தொகுதியை சார்ந்த மக்களுக்காக கும்பகோணத்தை மாவட்டமாக்க வேண்டும் என்று போராடுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த மா.க. ஸ்டாலின் தோல்வி அடைகிறார். தொகுதிக்கே சம்பந்தமில்லாதவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்று ஒரு கூற்றை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறிவிட்டார் என்றவுடன் திராவிட கட்சிகளும் காங்கிரஸ் கட்சிகளும் ஒரு சேர கூப்பாடு போடுகிறார்கள். சும்மா கிடந்த வாய்க்கு அவள் கிடைத்ததைப் போல இவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக, அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக பேசுகிறார்கள். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியின் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் சுதா சொல்கிறார், சென்னையிலே வாழ்கின்ற சௌமியா அன்புமணி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியிலே போய் நிற்கின்ற பொழுது சென்னையிலே வாழ்ந்த நான் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடக்கூடாதா, எம்பி ஆகக்கூடாதா என்று நியாயத்தை பேசுவதைப் போல கேட்கிறார். மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது அவர் நியாயமாக பேசுவதாக தோன்றும். ஆனால் உண்மை என்ன, அதற்கு பின்னால் நிறைந்திருக்கின்ற சதி என்ன என்பதை பற்றி நாம் விரிவாக சிந்தித்தே ஆக வேண்டும். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி தொடர்ந்து பின்தங்கிய தொகுதியாகவே இருந்தது. பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த தொகுதியிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற ஒரு இயக்கம் வந்ததற்கு பிறகுதான் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியும் தருமபுரி மாவட்டமும் முன்னேற்றமடைந்தது. அந்த அளவிற்கு தருமபுரியிலே பாட்டாளி மக்கள் கட்சி சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கின்ற அன்புமணி அவர்கள் அந்த தருமபுரி மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான காவிரி உபரிநீர் திட்டத்தை நடத்த வேண்டும், அந்த உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று 2 நாள் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நடைப்பயணம் சென்றார். அந்த மக்களோடு நின்று போராடினார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது தருமபுரி அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தினார். இப்படி அந்த மக்களுக்காக தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி போராடி கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் தருமபுரி மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்று தொடர்ந்து அந்த மக்களுக்காக பணியாற்றி இருக்கிறார். அந்த தொகுதியிலே போட்டியிட்ட சௌமியா அன்புமணி அவர்கள் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு பல வருடங்களுக்கு முன்பிருந்தே அந்த தொகுதி மக்களோடு நின்று அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளுக்காக பேசியிருக்கிறார். ஆகவே அவர் தருமபுரியில் நின்றதற்கும் மயிலாடுதுறையில் எந்த வேலையும் செய்யவில்லை இந்த சுதா என்கின்ற காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர். மயிலாடுதுறை மக்களோடு என்றைக்கும் வந்து நின்றதில்லை. மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கும்பகோணம் இன்னும் இருக்கின்ற பல சட்டமன்ற தொகுதிகளில் அந்த மக்கள் பிரச்சனைகளை பற்றி என்றைக்கும் இன்றைக்கு இருக்கின்ற மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா பேசியதில்லை, அவர்களுக்காக போராடியதில்லை, அவர்களுக்காக வாதாடியதில்லை. ஏன், அவர் சார்ந்திருக்கிற காங்கிரஸ் கட்சியே மயிலாடுதுறை மக்களுக்காக பாராளுமன்றத்தில் எதையும் பேசியதில்லை. மத்திய அரசிடம் பேசி எந்த ஒரு திட்டத்தையும் பெற்றுக் கொடுத்ததில்லை. இத்தனைக்கும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலே இருக்கின்ற பொழுது அந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராக மணிசங்கர ஐயர் என்பவர் ஒருவர் இருந்தார். அவரும் அந்த மயிலாடுதுறை தொகுதி மக்களுக்கான நலத்திட்டங்களை எதையும் செய்ததில்லை. மயிலாடுதுறை மக்களுக்காக எதையும் செய்யாமல், அந்த மக்களுக்காக போராடாமல், அந்த மக்களோடு நின்று அந்த மக்களுக்காக வாதாடாமல், அவர்களின் வாழ்வாதாரம் உயர்வதற்கு என்ன வழி என்பதை பற்றி சிந்திக்காமல், அதற்கான திட்டங்களை கொடுக்காமல், அவர்களுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்கு, அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு எந்த ஒரு திட்டத்தையும் கொடுக்காத காங்கிரஸ் கட்சி, அந்த காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கு சுதா அந்த மயிலாடுதுறை தொகுதியிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் என்று சொன்னால், மக்களுக்கே சம்பந்தமில்லாதவர்கள், மக்களோடு நின்று போராடாதவர்கள், மக்களுக்காக பேசாதவர்கள் நாடாளுமன்ற பிரதிநிதிகளாக வெற்றி பெறுகிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெறுகிறார்கள். இந்த அளவிற்கு ஒரு அவலம் மயிலாடுதுறை மட்டுமல்ல, தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் இருக்கிறது, தமிழகத்தின் பெரும்பாலான நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது என்கின்ற ஆதங்கத்தை அன்புமணி அவர்கள் பேசிவிட்டார், உண்மையை பேசிவிட்டார் என்பதற்காக அன்புமணி அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் தருமபுரி தொகுதியிலே போட்டியிடலாமா, சென்னையிலிருந்து சென்று போட்டியிடலாமா என்று கேட்டிருக்கிறார்.
ஒன்றை இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா புரிந்து கொள்ள வேண்டும். சௌமியா அன்புமணி அவருடைய சொந்த ஊர் ஆரணி, அவருடைய தந்தையின் ஊர். அவருடைய மாமனார் அன்புமணி அவர்களுடைய ஊர் திண்டிவனம். அவர்கள் இன்றைக்கு வாழ்வது சென்னையில். ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்காக குரல் கொடுக்கிறார்கள். சௌமியா அன்புமணி அவர்கள் பசுமை தாயகம் என்கின்ற ஒரு அமைப்பை வைத்து தமிழ்நாடெங்கும் இளம் பெண்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். பெண்களை பாதுகாக்க வேண்டியதை பற்றி பல கல்வி நிறுவனங்களிலே உரையாற்றி கொண்டிருக்கிறார். பெண்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற பாலியல் வன்கொடுமைகள் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து போராடுகிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பொழுது அந்த மாணவிக்கு ஆதரவாகவும் களத்திலே நின்று ஆர்ப்பாட்டம் நடத்தி போராடி சிறைக்கு சென்று இருக்கிறார். ஆனால் இந்த காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா அவர்கள் எந்த சிறைக்கு சென்றார்? எப்பொழுது மக்களுக்காக பேசினார்? எப்பொழுது மக்களுக்காக வாதாடினார் என்று கொஞ்சமேனும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படியே இவர்கள் பேசிக் கொண்டிருந்தால் இவர்களை இன்னும் சில நாள் பொறுத்து பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் இவர்கள் வருகின்ற பகுதிகளில் இவர்களை சுற்றி வளைத்து முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தக்கூடிய சூழ்நிலை வரும் என எச்சரித்து இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.